بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في محكم التنزيل فاقرأوا ما تيسر من القرآن اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المسلمين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபீன்கள் வழிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்று உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்து அருள்வானாக. இந்த கண்ணியமான ரமலானுடைய மாதத்தில் தன் புறத்திலிருந்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான வாழ்வாதாரங்களையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் முழுமையாக தந்தருள்வானாக. ரமலானுடைய மாதத்தில் வாழ்வில் ஒரு முறையேனும் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. கண்ணியமான இந்த ரமலானுடைய மாதத்தில் பைத்துல் முகத்தஸிலும் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலிலும் மக்கா ஹரமுடைய பள்ளிவாசலிலும் ஏத்தி காத்திருக்கக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அருமையான அற்புதமான ஒரு மாதம் நம்மிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த மாதம் நம்மிடத்துல பல்வேறு மாற்றங்களை, மனநிலை மாற்றங்களை, உடல்நிலை மாற்றங்களை, அன்றாட வாழ்க்கைக்கு நேர் எதிரான முரணான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கு இந்த ரமலானுடைய மாதம் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜிக்கு போனா அது ஒரு எஹராம் முடித்துக்கிட்டு அது ஒரு மாடலான ஒரு அமல். தொழுகைக்கு போனா அது ஒரு வகையான அமல். ஜக்காத்து அது ஒரு வகையான அமல். இந்த ரமலானுடைய இந்த மாதம் இருக்குதுங்கள, அதிகாலை முதல் அந்தி மாலை வரை இந்த நோன்பு நோக்கும் பொழுது நம்மிடத்துல இவ்வளவோ மாற்றங்கள் ஏற்பட்டு போயிடுது. நம்மகிட்ட இவ்வளவோ மாற்றங்கள் ஏற்பட்டு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு நேரம் மாறிடுச்சு, உறங்கக்கூடிய நேரம் மாறிவிட்டது. அதே போல அதிகாலையில நம்ம எழுந்திரிக்க பழக்கமே இல்லை. 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடணும். இப்படி பல்வேறு ஒரு லைஃப் ஸ்டைலையே நமக்கு மாத்திருச்சு. 11 மாதம் ஒரே மாதிரி இருக்கும், இந்த ஒரு மாதம் ஒரு மாதிரியாக இருக்கும். இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு லைஃப் ஸ்டைலை தரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரமலானுடைய மாதம் ஒரு பள்ளிக்கூடம் போன்றது. ரமலானுடைய மாசம் ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி. அதிகாலையில எழுந்திரிக்கணும், சகத் சாப்பிடணும், ஃபஜ்ர் தொழுகணும், அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் தூங்கணும், அப்புறம் வேலைகளை பார்க்கணும். திரும்ப எங்கத்தோட தான் 5:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும். நம்ம வீடுகளுக்கு 10 மணிக்கு 9 மணிக்கு வந்துகிட்டு இருந்த நாம எங்க சொல்றாலும் 5:30 மணி 5:45 வீட்டுக்கு வந்துடுறோம். அங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல போய் நோன்பு துறக்கிறோம். திரும்ப வீட்டுல வந்து கொஞ்சம் நேரம் இருக்கிறோம். நைட்டு இரவு தராவி தொழுகிறோம். இது தினம் ரொட்டேஷனா நடந்துகிட்டே இருக்கு ஒரு அமல். கடந்த ஒரு மாத காலமாக இப்படி பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய பழக்கம் நம்ம கிட்ட கிடையாது. இதற்கு முன்னால 11 மாதமா இப்படி பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய பழக்கம் கிடையாது. இபாதத்துகள்ல அதிக நேரம் ஈடுபடக்கூடிய பழக்கமும் நம்ம இடத்துல கிடையாது. ஆனா இந்த 11 மாசத்திற்கு மாற்றமாக இந்த ஒரு மாதம் மட்டும் அதிகமான அமல்கள்ல நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இந்த ஒரு மாத காலத்துல நம்ம படிக்கக்கூடிய பாடங்கள், மார்க்க விஷயங்கள் அதிகமா கேட்கிறோம், படிக்கிறோம், குர்ஆன் அதிகமா ஓதுறோம், திக்ர் ஃபிக்ர்கள் செய்யறோம்.
ஆனா இது எல்லாம் இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும்தான் நம்ம கிட்ட நடைமுறையில இருக்கு. ஷவ்வால் மாதம் லுகர் தொழுகைக்கு பார்த்தோம்னா அஜத்து மோதினார் மட்டும்தான் பள்ளிவாசல் அடிக்கிறார். ஷவ்வால் மாதம் லுகர் தொழுகைக்கு முதல் தேதி அன்னைக்கு பிற அன்னைக்கு பார்த்தோம்னா அஜத்து மோதினார் தான் நிற்கிறார். அன்னைக்கு ஃபஜ்ருக்கு கூட பெருநாள் தொழுகைக்கு எல்லாம் வந்துடுறாரு. அதற்கு பிறகு ஆக இது ஒரு அற்புதமான ரமலானுடைய ஒரு பள்ளிக்கூடம். எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்கு புதுசா கற்றுக் கொடுக்குது. ஆனா அதை நம்ம அந்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் நடைமுறைப்படுத்துறோம். இது 11 மாதங்களும் நம்ம இடத்துல நடைமுறைக்கு வர வேண்டிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல இந்த மாதங்கள்ல ஒரு சினிமா பார்க்கறதுல, ஒரு பாடல்களை கேட்கறதுல, ஒரு கேளிக்கை விடுதிகளுக்கு எங்கேயுமே போகிறது இல்ல, ஹோட்டல்களுக்கு போகிறது இல்ல, அங்க இங்கன்னு சொல்லி சுத்துறது இல்ல, உலக நாடுகளுக்கு ஏறி இறங்குறது இல்ல, எத்தனையோ விஷயங்களை எல்லாம் கட் பண்ணிடுறோம். இப்போ நல்ல பல விஷயங்களை இந்த ரமலானுடைய மாதம் நம்ம கற்று கொடுக்கிறது. ஆனா இது அடுத்தடுத்த மாதங்களை நமக்கு பழக்கத்துக்கு வருதுன்னா கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு ஒரு குழந்தைய அனுப்பி வைக்கிறோம். 4 வருஷமா அவன் எல்கேஜி படிக்கிறான், யூகேஜி படிக்கிறான், 1வது படிக்கிறான், 2வது படிக்கிறான், 4 வருஷம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். இன்னும் அவனுக்கு ஏபிசிடி தெரியலன்னா நம்ம என்ன செய்யணும்? சத்தம் இல்ல, அந்த ஸ்கூல் சரியில்லமோ ஆசிரியர் சரியில்லை அப்படின்னு. ஆனா நம்ம உங்களுக்கு 30 வயசு இருக்கும், 60 வயசு இருக்கும், 40 வயசு இருக்கும், 70 வயசு இருக்கும், உங்க இருக்கக்கூடிய நபர்கள்ல இத்தனை வருஷமா நம்ம பள்ளிவாசலுக்கு வந்து போய்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் இன்னும் தெரிந்து கொள்ளாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. இது நம்முடைய குறைபாடு. இதையெல்லாம் சரி செய்து கொள்வதற்கான அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம் நம்ம இடத்தில் வந்திருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே இஸ்லாமியம் இந்த கட்டுப்பாடு இருக்குது அல்லவா, இது ஒரு சாதாரணமான ஒரு நாகரிகம் அல்ல, ஒரு வித்தியாசமான நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, நைல் நதி நாகரிகம்னு ஒண்ணு இருக்குது, மஞ்சள் ஆறு நாகரிகம்னு ஒண்ணு இருக்குது, யூப்ரட்டிஸ் நைல் நதி நாகரிகம்னு ஒண்ணு இருக்குது. நாகரிகம்னா என்ன? மனிதன் ஆரம்ப காலங்களில் ஆற்றங்கரைகளில் தான் வாழ தொடங்கினார். ஏன்னா தண்ணி பக்கத்திலே இருக்கும், தண்ணி எடுத்து வச்சு விவசாயம் செஞ்சுக்குவான், பக்கத்திலே வீடு வச்சு அப்படி வாழ்வான். அப்படிதான் எல்லா நாகரிகங்களும் ஆற்றங்கரைகளிலும், குளத்து கரைகளிலும், கடல் ஓரங்களிலும் தண்ணீரை மையமாக வைத்துதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாகரிகங்களும் உருவானது. ஆனா இஸ்லாமிய நாகரிகம் அப்படி இல்லை. பாலைவனத்துல உருவானுச்சு, தண்ணீரே இல்லாத ஒரு பகுதியில உருவானுச்சு, அல்லது ஜப்ஜம் தண்ணீரை மையமாக வைத்து உருவானுச்சு. இன்னும் சொல்ல போனா இந்த இஸ்லாமிய நாகரிகம் என்பது அல்லாஹு ஜல்லஷானஹு கொடுத்த வஹி எனும் இந்த குர்ஆன் எனும் உயிர் நதி நாகரிகம் மூலமாக தான் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை இஸ்லாம் அடைந்திருக்கிறது. இஸ்லாமுடைய நாகரிகம் எது? குர்ஆன். குர்ஆன் தான் இவ்வளவு பெரிய வஹிதான், இவ்வளவு பெரிய மாற்றத்தை சமூகத்தில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையை, மக்கள் தொகை எண்ணிக்கை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு 350 கோடி பேர் உலகத்துல முஸ்லிம்கள் வாழ்றாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? ஒற்றை வேதம். இந்த ஒற்றை வேதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் தான் இவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையல்ல. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான்ல மட்டும் ஏறத்தாழ ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் மேல அவ்வளவு பயபக்தி வந்துருது. ரமலான்ல அவ்வளவு பயபக்தி வந்துருது, அல்லாஹ் நம்மளை பார்க்கலாங்க உணர்வு வந்துருது. ஆனா ரமலான் மாசம் முடிஞ்சதுமே இந்த மனநிலைகள் அப்படி இருப்பதில்லை. அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாவுடைய கடமையை செய்யணுங்கிற எண்ணம் ரமலான் மாசத்துல மட்டும்தான் இருக்குது. ரமலான் மாசம் முடிஞ்சா இருக்கிறது இல்லை. ஏன்? இந்த மனநிலை மாற்றங்களை எல்லாம் நாம் நம்மிடத்தில் சரி செய்து கொள்ள வேண்டும். அதைதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லுவார்கள். ரமலானுடைய மாசத்துல ஒரு நஃபிலான தொழுகை தொழுதம்னா, ரமலானுடைய மாசத்துல ஒரு நஃபிலான தொழுகை தொழுதம்னா மற்ற மாதங்கள்ல ஒரு ஃபர்லான தொழுகையை தொழுத நன்மை கிடைக்கும். ஃபஜ்ரு ரமலான் அல்லாத காலத்துல ஃபஜ்ர் தொழுதாக்க என்ன நன்மையோ அந்த நன்மை இப்ப இன்னைக்கு லோகருக்கு முன்னால ஜும்மாக்கு முன்னால 2 ரூபாய் தொழுதோம்னா அந்த நன்மை கிடைக்கும். ஃபர்லுடைய நன்மை கிடைக்கும். ஃபர்லுடைய நன்மை வித்தியாசமானது, வாஜிபுடைய நன்மை வித்தியாசமானது, சுன்னத்துடைய நன்மை வித்தியாசமானது.
அப்ப அந்த அதிகமான நன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் நம்மிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறது. ரமலானுடைய மாதம் பெரும்பாலும் நம்ம தூங்கியே கலைக்கிறோம். ஆனா இது முடங்கி கிடக்கிறோம். ரமலானுடைய மாசத்துல எல்லா வேலையுமே குறைச்சிக்கிறோம், எல்லா வேலையும் முன்னாலேயே முடிச்சுக்கிறோம். இல்லைன்னா ஆனா இது முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு மாதமா அப்படின்னா பார்த்தா இல்ல. இஸ்லாமினுடைய முதல் யுத்தம் பத்ர் யுத்தம் ரமலான் மாசத்துலதான் நடந்துச்சு. இஸ்லாமினுடைய ஃபதஹ் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த யுத்தம் ரமலான் மாசத்துலதான் நடந்துச்சு. சுறுசுறுப்பான மாசம். ஆனா உண்மையிலுமே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த 11 மாசம் மந்தமா தான் இருக்கும் உடம்பு. ஆனா இந்த மாசத்துல உடம்பு நல்லா சுறுசுறுப்பா இருக்கும். சாப்பிடாம இருக்கும்போது உடம்பு நல்லா இருக்கு, சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிட்டு. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த மாசத்துல நம்ம இருக்கிறோம். இந்த மாசத்துல நாம எத்தனையோ அமல்களை செய்தாலும் கூட அதிகமாக நாம் குர்ஆன் ஓதி வர வேண்டும். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 23 வருஷம் குர்ஆன் அருளப்பட்டுச்சு. இந்த 23 வருஷத்துல ஒவ்வொரு வருஷமும் அருளப்பட்ட குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஓதி காட்ட சொல்லுவாங்க ரமலானுடைய மாசத்துல. அப்ப அதுவரையிலும் 6666 வசனங்கள் இருக்குது. இப்போ முதல் வருஷம் என்ன ஆகும், ஒரு 340 வசனங்கள் தான் அருளப்பட்டிருக்கும். அந்த 340 வசனங்களையும் பெருமானார் ஓதி காட்டுவார். 2வது வருஷத்துல ஒரு 700 வசனங்கள் இருக்கும், அந்த 700 வசனத்தையும் ஓதி காட்டுவார். இப்படி 23 வருடங்களாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல ஓதி காட்டினார்கள். தாம் இறந்து போகிற வருஷத்துல 2 முறை ஓதி காட்டினார்கள் என்பதாக ஹதீஸ்கள் வருகின்றன. அதனாலதான் நம்ம பள்ளிவாசல்கள்ல என்ன செய்யறோம், இந்த வருஷத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனை முழுமையாக ஓதியது போல, ஜிப்ரீல் கேட்டது போல, நம்ம ஒரு ஹாபீஸ வச்சு தொழுக வச்சு அதன் மூலமா நம்ம மஹல்லா மக்கள் எல்லாத்தையும் இந்த குர்ஆனை காது கூட கேட்க வச்சிருவோம் என்கிற அடிப்படையில தான் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் ஹாஃபில்களை வச்சு தராவி தொழு வைக்கிறோம். அதை நம்ம காது கொடுத்து கேட்கணும் அந்த குர்ஆன் ஷரீஃப். அது திருக்குர்ஆன ரமலானுடைய மாசத்துல இப்படி கேட்பதும் தனிப்பட்ட முறையில நம்ம ஓதுவதும் ஆக சிறந்ததாக கருதப்படுகிறது. உலகத்திலேயே அதிகமா ஒரு புத்தகத்தை வாசிக்கிறாங்கன்னா அது குர்ஆன் மட்டும்தான். எல்லா மொழிக்காரனும் எல்லா நாட்டுக்காரனும் அதிகமா வாசிக்கக்கூடிய ஒரு நூல் எது? இதுதான். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு நூல் பிரசித்தி பெற்ற சிறப்பு பெற்ற அதிகமான நபர்களால் வாசிக்கப்படுகிற நூலாக இருக்கும். ஆனா கடந்த 1500 வருடங்களாக எல்லா மக்களாலும் அதிகமாக வாசிக்கப்பட்டு வருகிற ஒரே நூல் திருக்குர்ஆன். அந்த அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அந்த நூலை நாமும் வாசிப்பதற்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்வார்கள், இன்னக்கும் லா துர்ஜஊன இலல்லாஹி பிஷைஇன் அஃலல் மிம்மா ஹரஜ மின்ஹு யஅனி குர்ஆன். அல்லாஹ்விடமிருந்து வெளிவந்த குர்ஆனை விட சிறந்த வேறு எதுவும் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தி தராது. அல்லாஹ்விடத்திலிருந்து எத்தனையோ நமக்கு வந்திருக்குது, தொழுகை வந்திருக்கு, நோன்பு வந்திருக்கு, ஜகாத் வந்திருக்கு, ஹஜ் வந்திருக்கு, உண்மை பேசணும், பொய் பேசக்கூடாது, பொய் சத்தியங்கள் செய்யக்கூடாது, எத்தனையோ வந்திருக்கு அல்லாஹ்கிட்ட இருந்து. ஆனா அல்லாஹ்கிட்ட இருந்து வந்ததுல குர்ஆன் தான் நம்மை அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமாக்கி தரும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். புகாரியுடைய ஒரு ஹதீஸ். அப்ப நம்ம அல்லாஹ்வை நெருங்கி போகணும்னா அதுக்கு ஒரே வழி குர்ஆன் அதிகமாக ஓதி வர வேண்டும். அதே போல இரும்பை துருப்பிடிப்பது போல இதயத்தையும் கூட துருப்பிடித்து விடும். இதயத்தினுடைய துருவை அகற்றுவதற்கு அதிகமாக குர்ஆன் ஓதுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். கஸ்ரத்துல் ஸிக்ருல் மௌத் வ திலாவத்துல் குர்ஆன். இரும்ப துருப்பிடிச்சிருச்சுன்னா நெருப்புல போட்டு வாட்டணும்னா துருவெல்லாம் ஓடிடும். நெருப்புல போட்டு வாட்டினோம்னா எல்லா துருவும் ஓடிடும். நம்ம உடம்புல துரு பிடிச்சிருச்சுன்னா, மனசு கெட்டு போச்சுன்னா, உடம்பு கெட்டு போச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு ஒரே வழி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 வழிகள் இருக்குது. ஒண்ணு, மரணத்தை பத்தி யோசி, மனசு சரியாயிடும். இன்னொன்னு, குர்ஆன் அதிகமா ஓது, உன்னுடைய மனசு சரியாகிவிட்டது என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் கன்ஸுல் உம்மால் என்கிற ஒரு நபிமுறை தொகுப்புல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆன் யாரு அதிகமா ஓதி வராங்களோ
அவங்கள சொர்க்கம் விரும்புகிறதா? நாம எல்லாருமே சொர்க்கத்துக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். தினம் தினம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், என்னமோ அவன் செஞ்சுட்டு இருக்கிறோம். சொர்க்கத்தை ஆசைப்பட்டுதான் இத்தனை வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம தப்பு செய்யாம இருக்கிறதும் சொர்க்கத்தை ஆசைப்பட்டுதான், நன்மைகளை செய்வதும் சொர்க்கத்தை ஆசைப்பட்டுதான். ஆனா சொர்க்கமே ஒருத்தனை பார்த்து ஆசைப்படுது. அது யாரை பார்த்து ஆசைப்படுது? குர்ஆன் ஓதக்கூடியவர்களை பார்த்து இந்த சொர்க்கம் ஆசைப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனை ஓதணும்னா ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை கிடைக்கும், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தைலமி என்கிற ஒரு நபிமொழி தொகுப்பு நூல், அதுலயும் இஹ்யா உலூமுத்தீன் என்கிற ஒரு நூல்லையும் ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பதான் நான் பார்த்தேன். தொழுகையில குர்ஆன் ஓதுனா ஒரு எழுத்துக்கு 100 நன்மை வழங்கப்படும். தொழுகையில குர்ஆன் ஓதுனா ஒரு எழுத்துக்கு 100 நன்மை வழங்கப்படும். அதே போல தொழுகையில உட்கார்ந்து கொண்டு தொழுவாங்கல்ல சில பேர், தொழுகையில உட்கார்ந்துகிட்டு தொழுவாங்கல்ல சில பேர், சுன்னத்தெல்லாம் வயசானவங்க. அந்த மாதிரி தொழுகையில உட்கார்ந்து தொழுது குர்ஆன் ஓதணும்னா 50 நன்மைகள் வழங்கப்படும். அதே போல வீட்டிலேயோ பள்ளிவாசல்லையோ அங்கங்க நம்ம உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவோம் இல்லையா, அப்படி நம்ம ஓதணும்னா 25 நன்மைகள், ஒரு எழுத்துக்கு 25 நன்மைகள் வழங்கப்படும். அதே போல ஒழு இல்ல, நம்ம இங்க இருந்து ஆபீஸ் போறோம், 3/4 மணி நேரம் ஆகும், ஒரு யாசீன் தபாருக்கு எல்லாம் ஓதிக்கிட்டே போயிடலாம் கார்ல அப்படின்னு டிரைவிங் பண்ணிக்கிட்டே யாசீன் தபாருக்கு ஓதிக்கிட்டே போறோம். ஆனா ஒழு இல்ல. ஓதலாமா? ஓதலாம். ஒழு இல்லாம குர்ஆன் ஓதலாமா? குர்ஆன் மனப்பாடமா ஓதலாம், கையில எடுத்து வச்சு ஓதலையே. அப்படி நம்ம ஓதும் போது, ஒழு இல்லாம குர்ஆனை ஓதும் போது 10 நன்மைகள் வழங்கப்படும். அதே போல யாராவது ஒருத்தர் ஓதுறத நம்ம காது கொடுத்து கேட்டோம்னா ஒரு நன்மை வழங்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 5 தரஜாக்களை சொல்லி தருகிறார். 100 நன்மை, 50 நன்மை, 25 நன்மை, 10 நன்மை, 1 நன்மை. இப்படி 5 வகையான தரஜாக்களை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாசத்துல நம்ம அதிகமாக குர்ஆன் ஓதி வர வேண்டும். ஏன்னா இந்த ரமலானுடைய மாசத்துல நம்ம செய்ய வேண்டிய 2 அமல்கள் முக்கியமானது இதுதான். ஒண்ணு குர்ஆன் அருளப்பட்ட மாசம், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அல்லாஹ் சொல்லுவார். ரமலான் மாசம் சிறந்ததுன்னு சொல்றான். ஏன் சிறந்தது தெரியுமா? அங்கதான் குர்ஆன் அருளப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. குர்ஆன் அருளப்பட்டதால்தான் ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் சிறந்ததாக கருதப்படுகிறது, இல்லாட்டினா கருதப்படாது. அந்த வகையில நம்ம பார்த்தோம்னா இந்த ரமலானுடைய மாதத்துல நாம் அதிகமாக குர்ஆன் ஷரீஃபை நாம் ஓதி வர வேண்டும். அதே போல இன்னொரு அமல் இந்த ரமலானுடைய மாசத்துல நம்ம செய்ய வேண்டியது தராவியுடைய தொழுகைகள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட போய் கேட்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரம்ஜான்ல எதாவது தொழுதாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. புகாரியுடைய ஹதீஸ். அதுக்கு ஆயிஷா அம்மா சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான் மாசத்திலும் ரமலான் அல்லாத மாசத்திலும் தினமும் 8 ரகாத்து தொழுகையில் 3 ரகாத்து வித்ர் வாஜிபும் தொழுதார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ரிவாயத்துல தினமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 10 ரகாத்து சுன்னத்தும் 3 ரகாத்து வித்ர் வாஜிபும் என 13 ரகாத்துகள் தொழுதார்கள். 11 ரகாத்து அல்லது 13 தொழுதாங்க அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அதை அறிவிக்கிறாங்க. இந்த தொழுகை என்னதுன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்நாள் முழுவதும் தொழுது வந்த தஹஜ்ஜுத் தொழுகை. இந்த தொழுகை வாழ்நாள் முழுவதும் தொழுதுட்டு வந்த தஹஜ்ஜுத் தொழுகை. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரமலான் மாசம் வந்த பிறகு ஒரு நாள் இரவில், முதல் நாள் இரவில், ரமலான் மாசம் வந்துருச்சு, முதல் நாள் இரவோட பள்ளிவாசல்ல போய் தொழுகிறாங்க. அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஒரு ஓரமா நின்று தொழுகிறாங்க. அங்க பள்ளிவாசல்ல இருந்த சஹாபாக்கள் எல்லாம் பின்னாலேயே சேர்ந்துக்கிட்டாங்க, ஜமாத்தா அப்படியே சேர்ந்து எல்லாம் தொழுதாங்க. பார்த்தா முதல் அன்னைக்கு ஒரு 200-300 பேர் தொழுதாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுநாள் ரம்ஜான்ல ரமலானுடைய 2வது நாள் பள்ளிவாசல்ல தொழுதாங்க. பார்த்தாங்க ஒரு 400-500 பேர் வந்துட்டாங்க தொழுகைக்கு. பின்னால அவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. 3வது நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலுக்கு வந்தாங்க, தொழுதாங்க. அதே போல பார்த்தாக்க ஒரு 1000கணக்கான சஹாபாக்கள் கலந்துக்கிட்டாங்க.
4வது நாளும், ஏன்னா இந்த செய்தி முதல் நாள் ரசூல்லா தொழுதாங்க, நாங்க தொழுதோம், 2வது நாள் தொழுதாங்க, நாங்க தொழுதோம் சொல்லி செய்தி அப்படியே ஊரு ஃபுல்லா பரவி ஒரு பெரிய கூட்டம் பள்ளியாசல் வந்துருச்சு. 4வது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாசலுக்கே வரல. தராவியா தொழுக பள்ளியாசலுக்கே வரல. ஃபஜ்ருக்கு தான் வெளியே வந்தாங்க வீட்டை விட்டு. சஹாபாக்கள் எல்லாரும் கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ், நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்து இத்தனை பேர் காத்துருந்தோமே, நீங்க வரலையே. நீங்க வந்திருந்ததெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் இப்படி தொழுக, நீங்க இப்படியும் வந்து பின்னாடி தொழுக, இது அல்லாஹ் பார்த்துட்டு உங்களுக்கு கடமையாக்கி விட்டால் என்ன ஆகும்? நீங்க இன்னைக்கு ஆர்வமா செஞ்சுட்டு போவீங்க, நாளைக்கு இந்த ஜனங்க என்ன செய்வாங்க? நம்மளால வந்து தொழுக முடியுமா? தினம் கடமையான தொழுகையாக தொழுக முடியுமா? வேண்டாம். விருப்பப்பட்டபடி நீங்க தொழுகுங்க இரவு நேரங்கள்ல என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, 3 நாள் தொழு வச்சாங்கல்ல ரசூலுல்லாஹ், எத்தனை ரக்காத் தொழு வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சில ஹதீஸ்கள்ல 20 ரக்காத், சில ஹதீஸ்கள்ல 36 ரக்காத், சில ஹதீஸ்கள்ல 8 ரக்காத், 10 ரக்காத், இப்படி வருது. இப்படி இருந்த அந்த தராவி தொழுகைய ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல, ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல்ல பார்த்தோம்னா, அங்க ஒரு ஜமாத்து நடக்குது, இங்க ஒரு ஜமாத்து நடக்குது, அங்க ஒன்று நடக்குது, அங்க ஒன்று நடக்குது. அதுக்கு ஒரு அஜர்த்து, இதுக்கு ஒரு அஜர்த்து, அதுக்கு ஒரு அஜர்த்து, ஆளுக்கு ஒரு இமாமா அன்னைக்கு வச்சு தொழு வச்சுட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அந்த பக்கம் போனாங்க, என்ன ஒரே சந்தமா இருக்குது, இத்தனை காத்து கேட்குது பள்ளிவாசலுக்குள்ள. ஒரு பள்ளிவாசல்ல ஒரு இமாம் தொழு வச்சுதான் எல்லாரும் தொழுவோம், அதான பழக்கம். இங்க என்ன இத்தனை கிராத்து கேக்குது என்று பெருமாள் உமர் ரலியல்லாஹு உள்ளுக்கு போய் பார்த்தாங்க. உள்ளுக்கு போய் பார்த்தா 4-5 இமாம்கள் தொழு வைக்கிறாங்க, அது ஒவ்வொருத்தருக்கு முன்னால ஒவ்வொருத்தரும் நிற்கிறாங்க. அப்ப ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும், இதை சரி பண்ணணும், தர்தீப் பண்ணணும் என்று அவர்கள் முடிவு செய்து கொண்டு சஹாபாக்கள் இடத்துல, சில பேர் இடத்துல ஒரு ஆலோசனை செய்து மறுநாள் வந்து ஒரு இமாமை நிறுத்த வச்சு, இவருக்கு பின்னால் நீங்க எல்லாரும் தொழுவுங்க, நீங்க 20 ரக்காத்து தொழுக வைங்க, நீங்க 20 ரக்காத்துல தொழுக வைங்க, 3 ரக்காத்து வித்திரவாதி தொழுக வைங்க, அதோட முடிச்சுட்டு நீங்க போயிடுங்க. இமாமுக்கான வேலை முடிஞ்சு போச்சு. பிறகு மீண்டும் யாரு தொழணும்னா தனிப்பட்ட முறையில எத்தனை வேணுமா தொழுது கொள்ளுங்கள் என்று ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இமாமை நியமித்து தொழுக வைத்தார்கள். அதுதான் இன்று வரை நம்மிடத்தில் நடைமுறையில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கிறாங்க, அத ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுக வச்சிருக்கிறாங்க. அப்ப இருக்க பெரும்பெரும் சஹாபாக்கள் அந்த நடைமுறையை ஏற்றுக்கொண்டார்கள், யாருமே அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல. அதனாலதான் நீ என்ன செய்யலாம், தராவி தொழுகைய ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் 23 ரக்காத்துகள் இமாம் ஜமாத்தோடு நாம் தொழுக வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதங்கள்ல இந்த 23 ரக்காத்துகளை அதிகமாக தொழுவதுதான் சிறந்தது. ரமலான்ல இருக்கக்கூடிய 2 இபாதத்துகள், ஒண்ணு குர்ஆன் ஓதுறது, இன்னொன்னு தராவி தொழுவது. இந்த ரமலான் வந்து ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருப்பதனால இதை என்ன சொல்லுவாங்கன்னாக்க ஞானவான்கள், இது ஒரு ஆன்மீக விழா காலம். ரமலான் வந்து ஒரு ஆன்மீக விழா நடக்கக்கூடிய காலம், இதுல எல்லா விதமான இபாதத்துகளும் இருக்கும் என்று சொல்வார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் முழுமையான அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.